சாந்தி, கண்ணும் மணியும் போல நீயும் ரவியும் சேர்ந்து குடும்பம் நடத்துறதை பார்த்து சந்தோஷப்படுறேம்மா. ஏதோ வயசுல பெரியவன் நினைச்சு உங்ககிட்ட சில வார்த்தைகள் சொல்லிட்டு போலாம்னு தாமா வந்திருக்கேன். என்ன விஷயம்? அது சாதாரண விஷயம் அல்லம்மா. அரும்பு விட்டிருக்கும் உன் புருஷனோட வாழ்வு மலரணும், அகில உலகமும் அவரை பாராட்டணுங்கிற நல்ல எண்ணத்தோட தாமா வந்திருக்கிறேன். சின்ன வயசுல பெரிய பதவியை சம்பாதிச்சிட்ட ரவி இத்தனை வருஷமா டாக்டர் வேலையை பார்க்கும் எங்களையும் மிஞ்சி ஒரு புது ஆராய்ச்சியில ஈடுபட்டிருக்கிறார். ஆனா அது நிச்சயமா வெற்றி பெறும். அதுக்கு நீதானம்மா அவருக்கு பேருதவியா இருக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? அவருக்கு நான் எப்படி உதவியா இருக்கணும்னு சொல்லுங்க. இரவு பகಲು பாடுபட தயாரா இருக்கேன். புத்திசாலித்தனமும் பொறுப்பும் உள்ள பொண்ணாக நீ இருப்பதால் தான் தன்னுடைய ஆராய்ச்சியை விட உன் அன்பு ரவியை கவர்ந்திருக்கு. அவருடைய முன்னேற்றத்திற்கு ஏதாவது தடையா இருக்குன்னா அது நீ ரவி கிட்ட காட்டுற அன்புதானம்மா. அந்த அன்பையும் மீறி ரவி ஆராய்ச்சியிலே அக்கறை காட்டணும்னா சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? உன்னால எந்த விதமான இடைஞ்சலும் வராத அளவுக்கு உன் சந்தோஷத்தை கொஞ்சம் தியாகம் பண்ணணும்மா. டாக்டர், இவ்வளவுதானே? ஒரு பெண்ணுக்கு இதை செய்யறதை விட வேற என்ன கடமை இருக்கு? உங்க இஷ்டப்படியே ஆகும். சரி, நான் வரட்டுமாமா? ரவி வந்தா நான் வந்துட்டு போனதாக சொல்லுமா. சரி. நான் சாமியார என்ன நம்பால கலைக்கிறியா? எப்போ நீ நம்ம ரோட்லயே வந்து கிராஸ் ஆகுற ஆக்சிடென்ட் ஆயிடும். அப்படியாவது செய். போலீஸ்காரங்க உன்னை பிடிச்சுக்கிட்டு போகட்டும், ஊருக்கு க்ஷேமம் உண்டாகட்டும். போடா, உன்னை மாதிரி காலி பசங்களால உலகத்துக்கு என்னடா நன்மை? போய்யா, நான் என்ன செய்யறேன்னு உனக்கு என்னையா தெரியும்? தேவானங்க ஒரு ராக்கெட் லெக்கில் தயார் பண்ணிக்கிட்டு இருக்க இவனை வச்சுக்கிட்டு அதை சாப்பிட்டா அடிக்கடி மேல போயிட்டு வரலாம். செய். தேவாங்கு, இந்த பய பேச்ச கேட்டுட்டு உங்க அப்பா சேர்த்து வச்சிருக்கக்கூடிய பணத்தை பஞ்சா பறக்க விடுற நீ இல்ல? பாரு கடைசியிலும் உனக்கு பட்டைய நாமத்தை சாத்த போற பாத்துக்கோ. அடே, நாம ஒண்ணு இப்ப ஞாபகம் வந்துச்சு. உனக்கு உன் தம்பிக்கு அந்த ரவி பைய பட்டைய நாமத்தை சாத்திட்டு போயிட்டான மறந்துட்டியா? எம்மாவன அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சிட்டு நீங்க அந்த கல்யாணத்தை பண்ணிடலான்னு பாத்தீங்களே, முடியுமா? பண்ண விடுவனா? சுமாரா வெட்டு உன் கரிநாக்கோ என்னமோ கலகலன் இருந்த வீடு இருளறிஞ்சு போச்சடா. உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? சஞ்சீவி, நீ வரப்போறிய இல்லடா? ஐயா, பெரிய வந்து எழுந்துடுற மாறுற மயில வேணாம் உனக்கு. மாமா, மயிலு தான் வேணும். ஓடு தோப்புக்கறனா? ஒண்ணு போதும். சஞ்சீவி, தேவாங்கு, இந்த பய வார்த்தையை கேட்டுட்டீங்க, உங்களை 2 பேரையும் நடுரோட்டில் நிக்க வைப்பான். ஆமா, போயா. இந்த ஆளை நம்பினா முச்சந்தில ஜால்ரா போட விட்டுருவான். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமா, கோச்சுக்காதீங்க. அவர் சொல்றது உண்மை இருக்கு. நம்மள முத பட்டணத்துக்கு கூட்டு போய் கையில இருந்த பச்சை நோட்டெல்லாம் பறக்க விட்டு தலையில துண்டை போட்டு இப்படி கூட்டு வந்துட்டியட. சும்மா வாடா, உலக புகழ் அடையிறது. பணம் தூக்கி விட்டாதான்டா பப்ளிசிட்டி ஆகும். நீங்க 2 பேரும் பேசாம இருக்கடா. உங்களை நான் என்ன செய்ய போறேன்னு உங்களுக்கு என்ன தெரியாது. ஒவ்வொன்னா சொல்றேன், அப்புறம் பேசாம இருக்கு. மாமா, நீங்க தான் காப்பாத்தணும். மாமா, என்னையும் நீங்க தான் காப்பாத்தணும். சாந்தி, என்ன இது, நீ பரப்பில்ல? ஆமா, அதுக்குள்ள எப்படி வந்தீங்க? இன்னைக்கு புதன்கிழமை ஆச்சு. வார்டு இன்ஸ்பெக்ஷன் போல? வார்டு இன்ஸ்பெக்ஷன் போகல, டாக்டர் பாலகிருஷ்ணன் பார்த்து சொல்லிட்டு வந்துட்டேன். சாந்தி, இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிக்சர் வந்திருக்கு, லவ் ஸ்டோரி. நான் வரும்போதே 2 சீட் ரிசர்வ் பண்ணிட்டேன். ட்ரெஸ் பண்ணிக்க பரப்பில்ல. ஏங்க, சினிமாவுக்கு கண்டிப்பா போகணுமா? எனக்காக ஒண்ணும் இல்ல, நீ வீட்லயே அடைஞ்சு கிடக்குறியா, உனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டுமே போலான்னு சொன்னேன். ஏன் சந்தோஷத்துக்காக தானே? ஆமா. வாங்க. இப்படி எங்க? வாங்களே. எங்கடா? வாங்க. ஏன் இங்க கூட்டிட்டு வந்த? ஏனா சொல்லு. போடுங்க. ஓஹோ, குளிருதா? பேசப்படாது. இப்போ நான் தான் நீங்க. ஓஹோ, அப்படின்னா நீங்க தான் நாங்களாமா? என்னங்க இப்படி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தா நாம சினிமாவுக்கு போறது எப்ப? பேசாதே, நான் சொல்றதை கேள். சாந்தி, நான் ஒரு டாக்டர். அதுலயும் பல டாக்டர்களுக்கு வழிகாட்டும் ஒரே டாக்டர். சரியான மருந்து இல்லாம எத்தனையோ உயிர்கள் புத்துநோயால் துடிச்சுக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் மறந்துட்டு நாம சினிமா டிராமான்னு சுத்திக்கிட்டு இருந்தா அது உனக்கு சுயநலமா தெரியல? ஆமா அத்தான், நான் விளையாட்டு சொல்லுறேன், உண்மையத்தான் சொல்றேன். அத்தான்,
பிள்ளையார் கோயில நீங்க பேசி அந்த ஆராய்ச்சி இப்ப எங்க? கல்யாண விருந்துல நீங்க கொடுத்த அந்த உறுதிமொழி என்னாச்சு? அத்தா, நீங்க மனசு வச்சா இதை கண்டுபிடிக்கிறது பெருசு இல்லை. இதுல நீங்க வெற்றி அடைஞ்சு பேரும் புகழோட மாலையும் கழுத்துமா வந்து நிக்கிறத என் கண் குளிர பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. இத பாருங்க, சினிமா டிராமா ஓடிய போகுது. முதல்ல இதை கவனிங்க அத்தா. நீங்க எங்கே இருங்க, நான் போய் ஃபர்ஸ்ட் கிளாஸ் காஃபி கொண்டு வரேன். இதோ வந்துட்டேன். என்னங்க? நமக்கு லேட்டஸ்டா வந்திருக்கு தெரபெட்டிக் நோட்ஸ். அதை எடுத்து அல்சர் ஆஃப் தி நோஸை பத்தி என்ன போட்டிருக்கான் பரிசிட்டு. வெரி குட். சாந்தி, அந்த லெட்டரல் மெடிக்கல் புல்லட்டினை கொண்டு சீக்கிரம். சாந்தி, வரேன். இந்தாங்க பால் பாயசம், சாப்பிடுங்க. அது தடபுடலா இருக்கு. என்ன விசேஷம் இன்னைக்கு? உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு ஊருக்கு உழைக்கும் ஒரு நல்லவர் பிறந்த நாள். இந்த நல்ல நாளைத்தான் ஒரு நாள் உலகமே கொண்டாட போகுது. அது யார் அந்த நல்லவர்? ஒரு பாவம் அறியாதவர், போயாம உழைப்பவர், புத்துநோய் ஆராய்ச்சியாளர் அந்த இளம் டாக்டர். அவருக்குத்தான் இன்னைக்கு பிறந்த நாள். புரியுதா? புரியுது புரியுது புரியுது, நல்லா புரியுது. இவனுக்கும் கழுத மாதிரி வயசு ஏறிக்கிட்டே போகுது. இன்னும் தன்னுடைய ஆராய்ச்சியில வெற்றி அடையாமே இருக்கிறானேன்னு நம்மள அப்படி வர்ணிக்கிற இல்ல? தேங்க்யூ. வர நம்ம ரவியோட சாதனை மகத்தானது. இதுவரை மத்தவங்க கண்டுபிடிச்ச டாக்ஸிக் ட்ரக் எல்லாம் விட 20% செலக்டிவ் ஆக்ஷன் அதிகமா கிடைச்சிருக்கு. ஆமாண்டா. டாக்டர் ரவியின் வெற்றினாலே நம் நாடே பெருமை அடைஞ்சிருக்கு. தேங்க்ஸ் டாக்டர். இன்னும் எனக்கு திருப்தி ஆகல. முழு வெற்றி அடைய
கண்டுபிடிக்க வேண்டியது எவ்வளவோ பாக்கி இருக்கு. ஆனா சீக்கிரம் கண்டுபிடிச்சிடும் டாக்டர். தேங்க்ஸ் ஆல் ஆஃப் யூ. இருங்க டாக்டர், உங்களுக்கு ஒரு பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம், அதுக்குள்ள போறீங்களா? இன்னொன்னு அவரை தடுக்காதுங்க. டாக்டர் ரவி, நீங்க வீட்டுக்கு போக ஏன் இப்படி துடிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். போயிட்டு பாய். டாக்டர் ரவியின் வெற்றிக்கு முழு காரணம் யார் தெரியுமா? நம்ம சாந்தி தான். பாவம், தன் சுகத்தை எல்லாம் விட்டு கொடுத்து ராவும் பகலுமா கஷ்டப்பட்ட அந்த பொண்ணுக்கு தான் இது உண்மையிலேயே வெற்றி. சாந்தி, சாந்தி, வெற்றி, வெற்றி, உன் வார்த்தை பலிச்சிடுச்சு. ராப்பகலா பாடுபட்டதுக்கு பலன் கிடைச்சிடுச்சு. சாந்தி, 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 என்ன சாந்தி, உனக்கு என்ன? மாலைய போட்டுங்க. என்ன சாந்தி, உனக்கு என்ன? நான் பாக்கியசாலி, கொடுத்து வச்சவ. என்ன சத்தி? என் கனவு பலிச்சிடுச்சு. சாந்தி, சாந்தி, உனக்கு என்ன சாந்தி? சாந்தி, டேய், டேய், சாந்தி, என்ன இந்த ரத்தம் வாங்கி எடுக்கிற? சாந்தி, 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 சாந்தி. Cavity and spots all over the lung. Acid fast vacilicine. நம்ம எல்லாம் முட்டாளாக்கி உள்ளுக்குள்ளேயே வியாதி முத்திருக்கு. ரவி, பதறாதீங்க. காலம் கடந்து போச்சேன்னு நினைச்சா வேதனையாத்தான் இருக்கு. ஆனால் எந்த முடிவும் நம்ம கையில இல்லை. டாக்டர், அவளுக்கு வந்தது எனக்கு வந்திருக்க கூடாது டாக்டர். சாந்திக்கு ஏதாவது ஒண்ணு ஆனா நான் திசை தெரியாம போயிடுவேன் டாக்டர், திசை தெரியாம போயிடுவேன். பழமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் புன்னகை சிந்தி கோலமயில் போல் நீ வருவாயே, கொஞ்சம் கிளியே அமைதி கொள்வாயே. பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் புன்னகை சிந்தி கோலமயில் போல் நீ வருவாயே, கொஞ்சம் கிளியே அமைதி கொள்வாயே. இன்னும் அழகை பார்த்திருப்பாயே, உறங்க வைத்தே விழித்திருப்பாயே. உன்னும் அழகை பார்த்திருப்பாயே, உறங்க வைத்தே விழித்திருப்பாயே. கண்ணை இமை போல் காத்திருப்பாயே, காதற் கொடியே கண்மலர்வாயே. கண்ணை இமை போல் காத்திருப்பாயே, காதற் கொடியே கண்மலர்வாயே. பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் புன்னகை சிந்தி கோலமயில் போல் நீ வருவாயே, கொஞ்சம் கிளியே அமைதி கொள்வாயே.
பேசி பழகும் மொழி மறந்தாயே பிஞ்சு முகத்தின் ஒளி இழந்தாயே பேசி பழகும் மொழி மறந்தாயே அஞ்சி நடக்கும் நடைமேலிந்தாயே அன்ன கொடியே அமைதி கொள்வாயே அஞ்சி நடக்கும் நடைமேலிந்தாயே அன்ன கொடியே அமைதி கொள்வாயே பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் புன்னகை சிந்தி கோலமயில் போல் நீ வருவாயே கொஞ்சம் கிளியே அமைதி கொள்வாயே எனது தெய்வம் வேறெங்கும் இல்லை ஈன்ற தாயை நான் கண்டதில்லை எனது தெய்வம் வேறெங்கும் இல்லை உயிரை கொடுத்தும் உன்னை நான் காப்பேன் உதய நிலவே கண் துயில்வாயே உயிரை கொடுத்தும் உன்னை நான் காப்பேன் உதய நிலவே கண் துயில்வாயே பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் புன்னகை சிந்தி கோலமயில் போல் நீ வருவாயே கொஞ்சம் கிளியே அமைதி கொள்வாயே